Hello friends, welcome to my channel Early Racer. இந்த வீடியோவில் நம்ம 10th Maths Chapter 1 Relations and Functions Exercise 1.3ல first time பார்க்கலாம். Let f is equal to x, 5 இப்படி ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க ரிலேஷன் எப்படி இருக்க போது ஆர்டர் பேராக இருக்க போகுது. இங்கே ஒரு நம்பர் வரும், இங்கே ஒரு நம்பர் வரும். அதை எக்ஸு ஒய்ன்னு நேம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எக்ஸும் ஒய்யும் எப்படிப்பட்ட நம்பர்ஸாக இருக்கும்னா நேச்சுரல் நம்பராக இருக்கும். ரெண்டுமே பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். அண்ட் ஒய்க்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, y is equal to 2x. பி ரிலேஷன் ஆன் என்ன. இப்போ இந்த ரிலேஷனை நம்ம கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு டொமைனு கோடொமைனு ரேஞ்ச் இதெல்லாம் ஃபைன் பண்ணிவிட்டு கொடுத்துருக்க ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுவோம்? ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் இருக்கான்னு பார்த்தா நம்ம செக் பண்ண போதும். ஓகே, இப்போ வந்து இந்த ரிலேஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டாங்க. தனித்தனியாக எக்ஸு தனியாக ஒய் தனியாக கண்டுபிடிக்கலாம். நேச்சுரல் நம்பர்னால் என்னது? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 6 7. ஓகே, இப்போது ஒய் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஒய் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஒய்யும் அது மாதிரி 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போது எக்ஸும் ஒய்யும் இவங்க இங்கே கொடுத்துருந்ததை வச்சு நம்ம இங்கே எழுதிட்டோம். அடுத்ததாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னது? ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x. எப்பயுமே எக்ஸுன்றது இன்புட்டு, ஒய்ன்றது அவுட்புட்டு. நம்ம இதை வந்து இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். 2x இஸ் ஈக்குவல் டு ஒய். இப்போது இங்கே எக்ஸோட வேல்யூ மட்டும் நம்ம மாற்ற போகிறோம். ஒரு வேல்யூக்கும் ஒரு அவுட்புட் வரும். இங்கே 1ன்னு போட்டால் இங்கே வந்து 2 வரும், 2 போட்டால் 4 வரும். இப்போ அதை தனித்தனியாக எடுத்து எழுதலாம். when x is equal to 1 இங்கே 1ன்னு மாற்றணும்னா 2 1s are 2. எக்ஸு 1ன்னு போட்டால் ஒய் என்ன வருது? 2 வருது. when x is equal to 2 இப்போ இந்த எக்ஸுன்ற இடத்துல நம்ம என்ன வேல்யூ போட போகிறோம்? 2ன்ற வேல்யூ போட போகிறோம். 2 × 2 4. அடுத்தது இங்கே 1 2 3 ஒரு 6 வேல்யூ போட்டுக்கலாம். when x is equal to 3 எக்ஸ் இருக்கிற இடத்துல 3 போடணும். 2 3s are 6. when x is equal to 4 எக்ஸ் இருக்கிற இடத்துல 4, 2 4s are 8. பார்த்தீங்களா, ஒரு எக்ஸோட வேல்யூ மாற்றினா ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அடுத்தது when x is equal to 5. when x is equal to 5 எக்ஸுக்கு பதிலாக 5 போடணும். 2 5s are 10. when x is equal to 6 2 6 are 12. இது வந்து இப்போ நம்ம எக்ஸு இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க கொஷினில்? ரிலேஷன் எப்படி இருக்கும்? ஒரு ஆர்டர் பேராக இருக்கும். ரிலேஷன் ஆன் என்ன. அப்போ வந்து நம்ம ரிலேஷனோட பேர் என்னன்னு கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு ப்ராக்கெட்குள்ளே கமா, இங்கே எக்ஸ் வரும், இங்கே ஒய் வரும். ஒரு வேல்யூ எடுத்து எழுதலாம். எக்ஸ் என்னது? 1. அதுக்கு வந்து ஆன்சர் தான் ஒய் என்னது? 2. அதை மாதிரி நம்ம எத்தனை வேல்யூஸ் போட்டோமோ அத்தனை வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது இது முடிச்சிட்டோம். அடுத்தது இங்கே எக்ஸ் என்னது? 2. ஒய் 4. ஓகே, அடுத்தது ப்ராக்கெட் போட்டு கமா, இங்கே எக்ஸு இங்கே ஒய். எக்ஸ் என்னது? 3. ஒய் 6. இங்கே எக்ஸ் என்னது? 4. இங்கே 8. இங்கே எக்ஸ் என்னது? 5. ஒய் 10. அடுத்தது இங்கே எக்ஸு 6 12. இப்போது நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? டொமைன், கோடொமைன் அண்டு ரேஞ்சு. இப்போ கொடுத்துருக்க ரிலேஷனை நம்ம ஆரோ டயக்ராமில் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எக்ஸு ஒய் கொஷினில் என்ன ஓகே
இங்கே வந்து இப்படி போடக்கூடாது, இதோட நின்றாது. நமக்கு எக்ஸோட வேல்யூ இன்னும் போயிட்டே இருக்கும், ஒய்யோட வேல்யூ இன்னும் போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம எக்ஸட்ரான்னு போட்டுட்டு தான் இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். இங்கே வந்து நம்ம சும்மா 6 வரைக்கும் தான் போட்டிருக்கோம். எக்ஸோட வேல்யூ 6ஓட நிற்கலை, 7, 8, 9 இது மாதிரி போயிட்டே இருக்கும். 9ஓட வேல்யூ அதே மாதிரி தான் 100, 1000 அது மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம இங்கேயும் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, இங்கேயும் எக்ஸட்ரா போகணும். x belongs to natural number, y belongs to natural number. Natural numberனா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கேயும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போது நம்ம கண்டுபிடிச்சதை இங்கே மார்க் பண்ணணும். எக்ஸு 1 போட்டால் ஒய் 2, எக்ஸில் 1, ஒய்யில் 2. நெக்ஸ்ட்டு எக்ஸில் 2னா ஒய்யில் 4. எக்ஸுக்கு 3 கொடுத்தா ஒய்க்கு 6 வந்தது. ஃபோர்னா 8. 5 கொடுத்தோன்னா ஒய்க்கு 10ன்னு ஆன்சர் வந்தது. 6க்கு 12. இதுக்கப்புறமும் மார்க் பண்ணலாம். நான் வந்து நம்ம எது வரைக்கும் செக் பண்ணி பார்த்தோமோ அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இங்கே செக் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? டொமைனு, கோடொமைனு, ரேஞ்சு. டொமைன்னா எந்தெந்த நம்பர்ஸுக்கெலாம் இமேஜ் இருக்கோ அதுதான் நம்ம டொமைனில் எழுதும். 1, 2, 3, 4 இங்கே பார்த்தோன்னா நம்ம அடுத்தடுத்த நம்பர்ஸுக்கு ஏதாவது இங்கே ஆன்சர் வந்துகிட்டே தான் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6. இப்போ நம்ம இங்கே 7 கொடுத்தா இங்கே என்ன ஆன்சர் வரும்? 14 வரும். 8னா 16 வரும். 9னா 18, 10னா 20. இந்த மாதிரி இங்கே எல்லா நம்பர்ஸ், இங்கே இருக்கிற எல்லா நம்பர்ஸுக்குமே நமக்கு இங்கே கண்டிப்பாக இமேஜ் கிடைக்கும். அதனால் நம்ம 6 நம்ம போட்டதோடு ஸ்டாப் பண்ணிடாமல் எக்ஸட்ராவும் போட்டுக்கலாம். அடுத்தது ரேஞ்சு கண்டுபிடிச்சாலாம். ரேஞ்சுனால் இங்கே டொமைனோட இமேஜை நம்ம இங்கே எழுதிடணும். 1ஓட இமேஜ் என்னது? 2. 2ஓட இமேஜ் 4. 3ஓட இமேஜ் 6. 4ஓடது 8. 5ஓடது 10. 6ஓடது 12. 7ஓடது இங்கே என்ன வரும்? 14 தான் வரும். இந்த மாதிரி போட்டு, இது சும்மா எக்ஸாம்பிள் தான். கோடொமைன். கோடொமைன்னா இங்கே இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே, அதாவது செகண்ட் செட்டில் இருக்கிற மொத்த நம்பர்ஸுமே நம்ம எடுத்து எழுதணும். அப்போ மொத்த நம்பர்ஸுமே எடுத்து எழுதணுன்னா 1, 2, 3லேருந்து தான் நம்ம எடுத்து எழுதணும். 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? கொடுத்துருக்க ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. எப்படி செக் பண்ணணும்? ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் இருக்கணும். இங்கே இருக்கிறதெல்லாம் இன்புட்டு, இந்த சைடு இருக்கிறது இங்கே ஆரோ போட்டிருக்கிறதெல்லாம் அவுட்புட்டு. 1க்கு ஒரு அவுட்புட் தான் இருக்குது. அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு அவுட்புட் தான் வந்திருக்கு. அதை நம்ம எப்படி எழுதணும்னா, ஈச் எலமெண்ட் இன் எக்ஸ் மஸ்ட் ஹாவ் அன் யூனிக் இமேஜ் இன் ஒய். ஈச் எலமெண்ட் இன், இங்கே எக்ஸ்ன்னு தானே நம்ம நேம் கொடுத்தோம். ஈச் எலமெண்ட் இன் எக்ஸ் மஸ்ட் ஹாவ் யூனிக் இமேஜ்
unique image in Y. Therefore, the given relation is a function. கொடுத்திருக்க ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன். therefore வேணாம் எஸ் போட்டுக்கலாம். எஸ் the given relation is a function. okay, thank you.